Hello students, today நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா யூனிட் 1ல ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல கிளாஸ் 2 பார்க்க போறோம். வாங்க கிளாஸுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி போன கிளாஸ்ல நான் ஒரு क्वेश्चन கொடுத்திருந்தேன். அந்த क्वेश्चन என்ன? when the order pair is equal அப்படினு ஒரு क्वेश्चन கொடுத்திருந்தேனா அந்த क्वेश्चनோட ஆன்சரை நம்ம இந்த கிளாஸ் எண்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ illustration 2 பார்க்கலாம். illustration 2. let a equal to set bracket 1 comma 2 comma 3 and b equal to set bracket a comma b. write a cross b and b cross a. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. let a ஒரு செட் எடுத்துருக்காங்க. அந்த செட்டுக்குள்ள 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு 1 2 3ன்னு and b equal to 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு a comma b அப்படின்னு 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. write a cross b and b cross a அப்படினா என்ன? 2 ஆர்டர் பேர்ஸை நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. So பார்க்கலாமா அந்த 2 ஆர்டர் பேர்ஸை? சொல்யூஷன் given a equal to 1 2 3 and b equal to a comma b. Now to write a cross b and b cross a. இப்போ நம்ம a cross b ல என்ன வருது, b cross a ல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். a cross b னா ரெண்டு நான் எம்டி செட்டுக்குள்ளே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணுன்றத போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே நான் வந்து ஆர்டர் பேர்ஸாக எழுதியிருக்கேன். a cross b equal to 1 comma 2 comma 3 cross a comma b. இதை நம்ம ஆர்டர் பேர்ஸாக எப்படி எழுதலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாம். 1 comma a 1 comma b 2 comma a 2 comma b 3 comma a 3 comma b. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு நான் வச்சுக்கிட்டேன். இது மாதிரி செகண்டாக இருக்கக்கூடிய b cross a-வை ஆர்டர் பேர்ஸாக எழுத போகிறேன். தட் இஸ் b cross a equal to a comma b cross 1 comma 2 comma 3. இதை வச்சு நம்ம ஆர்டர் பேர் எழுதுறது இருந்தால் a comma 1 a comma 2 a comma 3 b comma 1 b comma 2 b comma 3. இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டேன். Thus the required equation 1 and equation 2 are represent a cross b and b cross a. இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு a cross b and b cross a-வை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஸோ இதிலேருந்து நான் ஒரு கொஷினை நான் கேட்குறேன். a cross b and b cross a-வும் சேமா? தட் இஸ் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a cross b இஸ் ஈக்குவல் டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் b cross a. இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். 2 செட்ஸை நம்ம கிராஃபிக்கல் மூலயமா டிஸ்கஸ் பண்ணால் ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ தட் இஸ் நான் a cross bன்ற ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டையும் b cross aன்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டையும் தனித்தனியாக கிராஃபிக்கல் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய ஆர்டர் பேர்ஸ் எல்லாத்தையும் நான் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் கிராஃபிக்கலை ட்ரா பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஏவோட பாயிண்ட்ஸும் ஒய் ஆக்சிஸில் பியோட பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணியிருக்கேன். 0 1 2 3. தென் பி ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா a comma b. ஸோ நமக்கு கிடைச்ச அந்த ஆர்டர் பேர்ஸ் எல்லாத்தையும் இந்த கிராஃபிக்கலில் எலமெண்ட்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன் அண்டு பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ஆர்டர் பேர்ஸ் எல்லாத்தையும் பாயிண்ட்ஸாக நான் கன்சிடர் பண்ணி நோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் 1 comma a, செகண்ட் பாயிண்ட் 2 comma a, தேர்ட் பாயிண்ட் 3 comma a, தென் ஃபோர்த் பாயிண்ட் 1 comma b, ஃபிஃப்த் பாயிண்ட் 2 comma b அண்டு 3 comma b லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணேன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. இந்த ரெக்டாங்கிள் நமக்கு எப்படி கிடைக்குது? த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஆஃப் a cross b. ஸோ அந்த a cross bயோட ஆல் ஆர்டர் பேர்ஸ் தான் நமக்கு ஒரு ரெக்டாங்கிளை கொடுத்துருக்கு. இது மாதிரி நமக்கு b cross a-வோட செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸை பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி ட்ரா பண்ணால் நமக்கு என்ன இமேஜ் வருதுன்னு பாருங்கள். இங்கே நான் எக்ஸ் ஆக்சிஸில் பியோட பாயிண்ட்ஸும் ஒய் ஆக்சிஸில் ஏவோட பாயிண்ட்ஸும் எடுத்திருக்கேன். பியோட பாயிண்ட்ஸ் வந்து a comma b அண்ட் தென் ஏவோட பாயிண்ட்ஸ் வந்து 1 comma 2 comma 3. இந்த கிராஃபோட ஆல் ஆர்டர் பேர்ஸை நம்ம பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் கொடுக்குது. இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் b cross a. இந்த டைம் தான் நம்ம யோசிக்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a comma b அதோட ஆல் ஆர்டர் பேர்ஸை பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி நம்ம ட்ரா பண்ணால் ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குது. அது மாதிரி b cross a இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் b cross a-வோட ஆல் ஆர்டர் பேர்ஸை பாயிண்ட்ஸாக கன்சிடர் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தடில் ட்ரை பண்ணால் அதுவும் ஒரு ரெக்டாங்கிளை கொடுக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம வந்திருப்போம். என்னென்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் a cross b-யும் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் b cross a-வும் சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அது தப்பு.
தட் இஸ் இந்த ஃபிகர்ஸை நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது இது A கிராஸ் பியோட பிக்சர் அண்ட் தென் இது B கிராஸ் ஏவோட பிக்சர். இது ரெண்டுமே ரெக்டாங்கிள் தான். இது ரெண்டும் நம்ம சேம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் இது ரெண்டும் சேம் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A கிராஸ் பியோட ஹைட் வந்து B கிராஸ் ஏவோட லென்த்தாக இருக்குது. அண்ட் தென் A கிராஸ் பியோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா B கிராஸ் ஏவோட ஹைட்டாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த டிஸ்கஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? The Cartesian product of A cross B is not equal to the Cartesian product of B cross A. From the equation 1 and 2, that is the Cartesian product of A cross B, the Cartesian product of B cross A is not equal. இப்போ நம்ம கிளியர் ஆயாச்சு. என்னென்னு ஜென்ரலாக ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்டையும் நம்மளால் ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நம்மளால் ஒன்று சொல்ல முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணக்கூடிய B கிராஸ் ஏவோட டோட்டல் எலமெண்ட்ஸும் அண்ட் தென் A கிராஸ் பியோட டோட்டல் எலமெண்ட்ஸும் சேம்னு சொல்லலாம். தட் இஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் B கிராஸ் A. இதை நம்ம ஜென்ரலாக எப்படி டினோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு n ஆஃப் B கிராஸ் A. இதுக்கு எக்ஸாம்பிளாக இல்லுஸ்ட்ரேஷன் 2 கூட சொல்லலாம். தட் இஸ் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 2ல் கண்டுபிடிச்ச அந்த ஆர்டர் பேஸ் எத்தனைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தட் இஸ் A கிராஸ் B ஈக்குவல் டு 6 ஆர்டர் பேஸ் இருக்கா? 1 2 3 4 5 6. தட் இஸ் இது எப்படி எழுதலாம்னா n ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு 6. அது மாதிரி B கிராஸ் ஏவில் எத்தனை ஆர்டர் பேஸ் இருக்குது? 6 ஆர்டர் பேஸ் இருக்குது. தேர்ஃபோர் n ஆஃப் A கிராஸ் B ஈக்குவல் டு n ஆஃப் B கிராஸ் A. The number of elements in A cross B equal to the number of elements in B cross A. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா A cross B equal to எம்டியாக இருக்குது அப்படின்னா if and only if A equal to empty or B equal to எம்டியாக இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா n of A equal to P and n of B equal to Q. then n of A cross B equal to PQ. இதான் ப்ராப்பர்ட்டிஸ். இதிலிருந்து நம்ம ரெண்டு கிளாஸாக என்னென்ன பார்த்துருக்கோம்? எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டெஃபினேஷன். ஸோ இந்த சாப்டரோட எண்டுக்கு வந்திருக்கோம். இந்த சாப்டரோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு கொஷினை கேட்பேன். அந்த கொஷினுக்கு நீங்கள் கவனிச்சிருந்தால் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கொஷினுக்கு போகலாமா? ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா ஃபார் எனி டூ நான் எம்டி செட்ஸ் A and B then A cross B is called as என்னது? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் எனி டூ நான் எம்டி செட்ஸ் A and B then A cross B is called as. நம்ம இது ஒரு டெஃபினேஷனாக பார்த்துருக்கோம். எஸ், ரிமெம்பர் வந்துச்சா? எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சரை. இல்லை நான் சொல்கிறதா? நான் சொல்கிறேன், நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். தட் இஸ் ஆன்சர் இஸ் யோசிங்க. எஸ், Cartesian product, because the product of two non-empty set is called Cartesian product. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் 2. if n of A cross B equal to 20 and n of A equal to 5 then n of B is என்ன சொல்லியிருக்காங்க? n of the number of elements in A cross B equal to 20 and the number of elements in A equal to 5 then the number of elements B is என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் given நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n of A cross B equal to 20, n of A equal to 5. தென் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது n of B equal to என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு ஃபார்முலா நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் n of A equal to P and n of B equal to Q. தென் n of A cross B equal to PQ. இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? n of A cross B equal to 20, n of A equal to 5. தேர்ஃபோர் நமக்கு ஃபார்முலா n of A cross B equal to n of A n of B. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n of A cross B 20 equal to n of A 5 into n of B. இந்த 5 இந்தாண்ட வந்தால் டிவைட் ஆகும்ல. ஸோ அப்போ 20யை 5 டிவைட் பண்ணால் நமக்கு n of Bயோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருக்கு? 4. தட் இஸ் ஆன்சர் இஸ் 4. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். if A equal to set bracket -1, and B equal to set bracket -1, then geometrically describe the set of points of A cross B. That is Cartesian product கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜியாமெட்ரிக்கலாக டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கணும். சொல்யூஷன் given
a equal to -1, 1 and b equal to -1, 1. Then the Cartesian product of a cross b equal to some order pair நம்மளுக்கு கிடைச்சிருக்கா. ஸோ அந்த ஆர்டர் பேரை வச்சு நம்ம ஜாமெட்ரிக்கலாக டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஜாமெட்ரிக்கலாக டிஸ்கிரைப் பண்ணால் நமக்கு என்ன பிக்சர் வருதுன்னு பார்க்கலாம். therefore the pair of points நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ஒரு ஸ்கொயரை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஸ்கொயர் தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். கொஷினை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட நமக்கு இந்த சாப்டர் முடிஞ்சது. நம்ம போன கிளாஸில் என்ன ஒரு கொஷினை கொடுத்தோம் ஞாபகம் இருக்கா? நான் என்ன கொஷின் கொடுத்தேன் உங்களுக்கு? அந்த கொஷினை முடிச்சுட்டு இந்த கிளாஸை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். Now discuss about previous class question. That the question is when the order pair is equal அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ நீங்களும் கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க. நானும் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சரை வெரிஃபை பண்ணுங்கள். தட் இஸ் if a equal to b then a, b equal to b, a. a equal to b அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் பேர் ரெண்டும் ஈக்குவலாக வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.